வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இது காலைல 4:30 மணிக்கு 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தோம். அப்போ எடுத்ததை உடனே போட முடியல. ஏன்னா இதை நான் எப்படியும் வீடியோ போகிறதுக்கு ஒரு 7 மணி ஆகிடுது. அதுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ்லாம் வர்றதுனால இன்றைக்கி இந்த லட்டு பிரச்சனை அந்த ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அதனால் காலையில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வீடியோ போடல. அதை தவிர திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் அப்டேட்லாம் கொடுப்பாங்க, அதையும் சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு இப்போ போடுறேன். இந்த அப்டேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போடலிங்க. திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம், அதாவது இந்த சூழ்நிலை எந்த மாதிரி டிக்கெட் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, எப்போ முடியுது, எப்போ இது ஆரம்பிக்கிறாங்க, இல்லை பொழுது பிடிச்சி போனால் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரி போனால் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேங்க. நான் காலையில் போடுற வீடியோ வச்சுட்டு இன்றைக்கே போய் யாரும் டிக்கெட் வாங்குறதில்ல. ஏன்னா காலைல நான் ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே வீடியோ போடுறேன். அதை வச்சுட்டு அன்றைக்கி போய் டிக்கெட் யாரும் வாங்க முடியாது. ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக அப்பப்போ அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வீடியோவை பற்றி பார்த்தோம்னா அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் போடுறேன். இதில் இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு எடுத்து பார்த்துருங்க. அது அப்போ பார்க்கும்போது 10,725 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது 10,725னா இன்றைக்கி உள்ள டிக்கெட் கிடையாது. இன்றைக்கி உள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிச்சு. 21ஆம் ஸ்லாட்லாம் முடிஞ்சிருச்சு. 22ஆம் ஸ்லாட்டில் 10,725 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிப்பெரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் டிக்கெட் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 4-4:30 மணிக்குள்ளார இன்றைக்கி ஈவினிங் ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சதுங்க. ஒரு 10,000லேருந்து 12,000 டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க. அது கூட்டத்தை பொறுத்து டெய்லியும் மாற்றிட்டு தான் இருக்காங்க. அதன்படி இன்றைக்குள்ள டிக்கெட்டெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிச்சு. மத்தியானம் 3 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் தான் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 10,725 டிக்கெட்டு காலையில் 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. இந்த ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் அதிகமான டிக்கெட் வந்துருக்கு. ஒரு 6,000 டிக்கெட் 7,000 டிக்கெட்டுக்கு மேலே இருந்ததில்லை. ஒரு வாரம் கழிச்சு இப்போ 10,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. மணி வழக்கம் போல் 5:30 மணிக்கு எடுத்து பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3,603 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. 5:40க்கு எடுத்தது. அப்போ பார்க்கும்பொழுது 3,603 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் 7,000 டிக்கெட் காலி ஆயிருங்க. திருப்பதியில் நல்ல கூட்டம் தான் சொல்லணும். 1 ஹவரில் 5,000 டிக்கெட் 4,000 டிக்கெட் தான் மேக்ஸிமம் போகும். இப்போ 7,000 டிக்கெட் 1 ஹவரில் காலி ஆயிருக்குன்னா திருப்பதியில் சரியான கூட்டத்துக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இது கண்டிப்பாக இந்த இதே கூட்டம் அப்படி மெயின்டைன் ஆனதுன்னா இன்னொரு 1 ஹவரில் டிக்கெட் எதுவுமே இருக்காதுங்க. மணி 5:40க்கு எடுத்தது ஒரு 6:30 6:45க்கு மேலே எந்த டிக்கெட்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்குது. நேரடி தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 17, 18, 19 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியும் வெளியில் அவுட் சைடு கியூ லைன் இருந்தது. 18ஆம் தேதி வெளியில் அவுட் சைடு கியூ லைன் இல்லை. 31 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருந்தது. பட் அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் யாரும் இல்லை. அதனால் 18 மணி நேரம் சாமி தரிசனம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 19ஆம் தேதி மறுபடியும் திரும்பவும் அதே மாதிரியே வெளியில் அவுட் சைடு கியூவில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளியில் கியூ லைனில் நின்றுட்டுருக்காங்க. கன்ஃபார்மாக 24 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் தரிசனம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குங்க. இது 5 மணிக்கு டிடிடியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்களா, 22ஆம் தேதி ஸ்லாட்டில் 5 மணி ஸ்லாட்டில் 2,053 டிக்கெட்டும், 6 மணி ஸ்லாட்டில் 1,480 டிக்கெட்டும், மொத்தம் 3,533 டிக்கெட்டு காலையில் இது 5-5:15 கிட்டத்தட்ட இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. திருப்பதியில் உள்ள எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. அது காலையில் 5 மணி, நாளைக்கு காலையில் 5 மணி ஸ்லாட்டில் 2,053 டிக்கெட்டும், 6 மணி ஸ்லாட்டில் 1,480 டிக்கெட், இந்த 2 டிக்கெட்டும் அவைலபிள் இருக்குன்னு காலையில் 5-5:15 இந்த அப்டேட் வந்துருக்குங்க. அதேமாதிரி ஸ்ரீவாரிமட்டு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. இது 5:45 கொடுத்துருக்காங்க. இது 6 மணி தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இது 5:45 கொடுக்கும்பொழுது எல்லா டிக்கெட்டுமே அவைலபிள் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நேற்று மாதிரி இதுலேயும் 4,000 டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4,000 டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3,000 டிக்கெட் இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்கும் 1,000 டிக்கெட் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நேற்று இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மத்தியானம் 12 மணிக்கு 500 டிக்கெட்டு, மத்தியானம் 2 மணி, 3 மணி, 4, 5 அதோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 6, 7, 8 எதுவுமே கிடையாது. சாயங்காலம் 5 மணி ஸ்லாட்டில் 1000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதோட முடிஞ்சு போச்சுங்க. 3,000 டிக்கெட் அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப நைட்டு 6 மணி, 7 மணி, 8 மணிக்கு எந்த ஸ்லாட்டும் கொடுக்கல. மீதி உள்ள 1000 டிக்கெட்டை 22ஆம் தேதி காலையில் 1000 டிக்கெட்டு, 5 மணி ஸ்லாட்டில் 500 டிக்கெட்டும், 6 மணி ஸ்லாட்டில் ஒரு 500 டிக்கெட்டும், 1000 டிக்கெட்டு ஸ்ரீவாரிமட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டு காலையில் போய் 6 மணிக்கு டோக்கன் வாங்கணுங்க. 6 மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மலைப்பாதை 6 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு டிக்கெட் முடிஞ்சிடும். இப்போ 4,000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்கன்னா அதில் 3,000 டிக்கெட் தான் இன்றைக்கி டோக்கனை கொடுக்குறாங்க. அது கன்ஃபார்மாக ஒரு 7 மணிக்குள்ளார அந்த டோக்கன் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் நடந்து போகிறதுக்கு அன்றைக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் போங்க. ஃபஸ்ட்டு உள்ள 3,000 டிக்கெட் மட்டும்தான் இன்றைக்கி தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. அடுத்த உள்ள 1000 டிக்கெட்டு அடுத்த நாள் காலையில் டைம் போட்டு கொடுக்குறாங்க.
நடந்து போயும் அங்கே போய் இன்றைக்கி சாமி பார்க்காம நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அக்காமடேஷன் எடுத்து ஆகணுங்க. நீங்கள் நேரடியாக அங்கே போய் அக்காமடேஷன் எடுத்து ஆகணும். இந்த மாதிரி நம்ம நடைபாதையில் டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது ஆன்லைன்லேயும் எடுக்க முடியாது. திருமலையை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அக்காமடேஷன் எடுக்கணும்னா தரிசன டிக்கெட் கையில் இருக்கணும். நடந்து போகிறவங்களுக்கு அங்கே போகும்போது தான் நம்ம டிக்கெட்டே வாங்குகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அங்கே போய் வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து அக்காமடேஷன் நேரடியாக போய் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். பட் நீங்கள் காலையில் 8:30 மணி 9 மணிக்கெலாம் நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போயிட்டீங்கன்னா ஓரளவு ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளார ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்லாட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே மேலே ஏறின உடனே சிஆர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு ரூம் அலாட்மெண்ட் வாங்கிங்க. அதுக்கப்புறமா தான் மீதி ரிலாக்ஸ் பண்ணுறது மற்றதெல்லாம் அப்புறம் பாருங்கள். முதல்ல போய் ரூம் அலாட்மெண்ட் வாங்கிங்க. 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகுங்க அது. இதுக்கு அடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் அதுக்கான ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 6/5 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூம் பாருங்கள். 1000 ரூபா 1518 ரூமில் மொத்தம் 50 ரூம் டோட்டலாக இருக்குது. அதில் வந்து 35 ரூம் அவைலபிள் இருக்குங்க. காலையில் 6 மணிக்கு இது வந்து 35 ரூம் அவைலபிளாக இருக்குது. அப்போ அங்கே போய் அந்த 6 மணி அந்த நேரத்துக்கு போய் கவுண்டரில் போய் புக் பண்ணுறவங்களுக்கு இம்மீடியட்டாக ரூம் கிடைக்குங்க. 35 ரூம் கிட்டத்தட்ட 1000 ரூம்லேயும் 1518 ரூம்லேயும் அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி இதில் பாருங்கள் 50 ரூபா 100 ரூமில் பாருங்கள் 1056 ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 652 ரூமு காலையில் 6 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு 7 மணி வரைக்கும் பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்கும் கன்ஃபார்மாக ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே கையோட வந்துகிட்டே இருக்கும். அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிரும். உடனே ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிரும். நீங்கள் போய் ரூம் தங்கிக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் காலையில் இருக்குது இப்போதைக்கு. இது டெய்லி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, காலையில் நீங்கள் ஒரு 5 மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது அங்கே இருந்தோம்னா 5 மணிலேருந்து ஒரு 6:30 அங்கே இருந்தோம்னு வச்சிங்களேன், இமீடியட்டாக ரூம் கிடைக்குதுங்க. எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்க பாருங்கள். காலையில் 6:05க்கு 652 ரூம் வந்து 50 ரூபா 300 ரூம் அவைலபிள் போட்டிருக்காங்க. இப்போ போனீங்கன்னா இமீடியட்டாக கிடைக்குங்க. மேக்ஸிமம் 7 மணிக்குள்ளே போகிறவங்களுக்கு கையோட ரூம் கிடைக்கும். அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறது இருக்குது. அக்காமடேஷன் வேணும், நேரடியாக போய் எடுக்கணும், ஆன்லைனில் எடுக்கல அப்படின்னு நீங்கள் இந்த பிளானில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விடிய கால நேரத்தில் போங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூமு சீக்கிரமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி 21 ஆர்ஜி சபா புக்கிங் ஆரம்பிச்சு காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சிது. இது 12 மணிக்குள்ளார எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிச்சுங்க. இதில் வந்து டிசம்பர் மாதம் 31 மட்டும் எந்த சேவையுமே ஓப்பன் பண்ணல. 31 என்னன்னு தெரியல. ஏன்னா 1 வைகுண்ட ஏகாதசி ஆரம்பிக்குது. அதுக்காக நிப்பாட்டிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. மீதி எல்லா நாளும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது 12 மணிக்குள்ளார எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிச்சுங்க. இது மத்தியானம் அதுக்கப்புறம் விர்ச்சுவல் சேவை ஆரம்பிக்க போகுது 3 மணிக்கு. அதில் கிடைக்காதவங்க விர்ச்சுவல் சேவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் வர அப்டேட்ஸை தொடர்ந்து என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவை உள்ளவங்க இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.